அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். தொழில் ரீதியாக பலவிதமான நன்மைகள் காணப்பட்டாலும் சூரியன் அஷ்டமத்தில் இருப்பதனால் உத்தியோகத்தில் நீங்கள் செய்யாத பழிப்பாவத்திற்கு உங்கள் மீது பழிப்பாவம் வரலாம். மிக கவனமாக இருங்கள். அரசு துறை அரசியல்வாதிகள் அதீத கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மேலதிகாரிகள் விஷயத்தில் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது அற்புதமும் சந்தோஷமும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக பேப்பர் போடுவதெல்லாம் குடும்பத்தாருடன் கலந்தாலோசிக்காமல் ராஜினாமா செய்கிறேன், வேலையை ரிசைனேஷன் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன் என்ற டைலாக்கு மூச்சு கூட விடக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். சட்டத்திற்கு புறமானவர்களுடைய நிழல் கூட உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வது அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்களெல்லாம் சங்கடங்களை பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படுத்தும். கண்டிப்பாக சில காலம் மார்கழி முடிகின்ற வரையில் அடக்கி வாசிப்ப ரிஷபத்திற்கு நரம்பு தான், வண்டி வாகனம் தான், தூக்கமின்மை தான், பிபியால் ஆவேசமாக கத்துவது தான். இதெல்லாம் ரிஷபம் சிறிது கவனத்தில் கொள்வதும் கண்டிப்பாக சுபகாரியத்தில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், தாய்வழி உறவு, தந்தை வழி உறவு, குடும்பத்தை விட்டு தொலைதூரத்தில் பிரிந்திருந்தவர்களெல்லாம் மீண்டும் ஒன்று சேர்வதற்குண்டான பிராப்தம் யோக பலங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல காலகட்டம்.